ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சிறுபருப்பு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். சிறுபருப்பு தனியாக வேக வச்சு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி தாளித்து கடுகு கம்பரு போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா போட்டேன். இது தாளிச்சிட்டு அப்புறம் இந்த தக்காளி, இந்த பச்சை மிளகாலாம் இதில் வதக்கி நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சிறுபருப்பு அப்படியே இதில் கொட்டிடணும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு முருங்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டாண்ட வாங்கியிருந்தேன். முருங்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் வெங்காயம் ஃபுல்லாக வதக்க தேவையில்லை. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதில் போட்டுட்டு அப்புறம் காஞ்ச மிளகா, தேங்காய், பூண்டு போட்டு ஒரு 2 பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு போட்டால் முருங்கீரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரே ஒரு வாழைக்கருவாடு இருந்துச்சு. ரொம்ப நாளாக சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு வாழைக்கருவாடு எனக்காக வறுத்துக்கினேன். இப்போல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு. அப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட முடியல சரியாக. இனிமேல் கண்டினியூவாக போடுறேன். பாப்பா காலேஜுக்காக சுற்றின்னு இருக்கிறேன். அப்புறம் நெய், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வாழைக்கருவாடு, அப்புறம் முருங்கீரை பொரியல், அப்புறம் சிறுபருப்பு சாம்பார். நெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.